இது தெரியோட ரீமேக், அதுவும் ஹிந்தி ரீமேக். ஸோ லைட்டாக மசாலாவை தூவி விட்டுற இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அட்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த மசாலாவை சரியான அளவில் தூவி விட்டுருக்காரு. ஸோ எனக்கு இந்த படமை தெரியோட ஒரு டீசெண்டான ரீமேக்காக இருந்தது. இவங்க அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாற்றிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா தெரியல ஐடியில் வேலை செய்கிற ராஜியோட ரேப் அண்ட் மர்டர் கேஸோட சீக்வன்ஸ் இதில் மொத்தமாக மாறும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு சீக்வன்ஸே இதில் வச்சுருக்காங்க. வருண் தவன் தெரிய பார்த்து நம்ம விஜய் பண்ண மாதிரியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் மலையாளம் பேசுகிற சீனாக இருக்கட்டும், இல்லைனா சமந்தா சாகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்ம விஜய் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வருண் தவனால் பெஸ்ட்டு கொடுக்க முடியலனாலும் ஓவராலாக பார்க்குறப்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சல்மானோட கேமியோ இந்த ஸ்டோரிக்கு தேவையில்லாதது தான். அவர் வந்த சீனுமே ஐல வந்த அந்த ஃபைட் சீனை எனக்கு ஞாபகப்படுத்திச்சு. ஓவராலாக தெரிய பார்க்காத இந்திய ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாலிவுட்ல எக்கச்சக்கமான மோசமான ரீமேக்லாம் பண்ணியிருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த பேபி ஜானை கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ரீமேக்காக சொல்லலாம். தமிழ்நாடுல இப்போ இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரன் ஆகுது.